கிடையாது, போலீஸே இல்லைங்கண்ணா. அவங்களுக்கு பயந்துக்கிட்டாவது ஏதாவது நடந்திருக்கும். யாருமே இல்லை, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கே ஆளே இல்லை. காலையில இருந்து இருக்கும் எல்லாரும் வந்து களைப்பில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க. மூச்சு திணறல, அவ்வளோ மூச்சு திணறு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பின்னாடி இருந்து 50 பேர் தள்ளினா 1 டன் வெயிட்டாக அது வந்துடும். நான் ஒரு ஆளே நான் 50-60 கிலோ வெயிட் இருக்கேன். நான் 1 டன் வெயிட் எப்படிங்க நான் தாங்குவேன்? அப்படியே வச்சு அப்படி நசுக்கிட்டாங்க எல்லாரையும். ஒவ்வொருத்தர் நசுக்கி மூச்சு சுத்தமாக விடவே முடியல. இருட்டானோட்டே எப்போவுமே ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்துடும். அந்த இடத்துல கரண்டும் போயிருச்சு. எல்லாரும் வச்சு நசுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாங்கண்ணா இந்த இடத்துல எல்லாம் சத்துன்னு விடுறாங்க. இங்கே 2 பேர் நின்னாங்க. அந்த ஜென்ஸ் யாருன்னு தெரியல. ஆனால் அந்த துண்டு போட்டிருந்தாங்க. யாரையுமே இந்த பக்கம் விடலை. எல்லாருமே அவங்கள பிடிச்சி தள்ளுறாங்க. தள்ளுங்கடா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு விடவே இல்லை. அவர் வந்து நின்று லைட்டு கட்டான அடுத்த செகண்ட்லேருந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுங்கண்ணா. இது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்த அலோகேட் பண்ணாமையாவது இருந்திருக்கணும். பண்ணியிருந்தா கரெக்டாக ப்ரொடக்ஷனாவது கொடுத்துருக்கணும். எல்லா உயிரும் சேர்த்து போடுறது என் கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க. என்னால் தாங்கவே முடியலைங்கண்ணா. நான் உயிரோடு இருக்கிறது என்னால் நம்பவே முடியல.